செல்வி இப்போ ஒரு செத்த பாம்பு. அவகிட்ட விஷமும் இல்ல, வீரியமும் இல்ல. என்ன வேலை? மாமா வேலையா? அதான் நீ பாத்துட்டு இருக்கியா? ஏய், யார பார்த்து என்னமா பேசுற? அப்படித்தான். குழந்தை அவங்கிட்ட தான் இருக்கும். உங்க 2 பேரையும் மோத விட்டு அவன் நாடகம் போடுறான். ஐயோ, இது புரியாம குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு சவால் விட்டுட்டு வந்துட்டேனே. நீ ஏமா அப்படி சொன்ன? பின்ன என்னன்னா, கல்யாணத்தை நிறுத்த சொல்லி எனக்கே ஆர்டர் போடுறான் அந்த அயோக்கியம். எனக்கு என்னவோ மகேஷ் கல்யாண மண்டபத்துக்கு வந்து கலாட்டா பண்ணுவான்னு தோணுது. அவன் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல உறுதியா இருக்கான். அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் கொலைக்காரியா மாதிரி அவன் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட வேண்டாம். அவன் சாவ என் கையாலதான். வைதேகி, ஏன் இப்படி பதட்டப்படுற? நீ கொலகாரியாவும் மாற வேண்டாம், அவனும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதுக்கு என்கிட்ட கைவசம் ஒரு யோசனை இருக்கு. என்னன்னா அது? நாளைக்கு கிச்சா ஸ்னேகா கல்யாண மண்டபத்துல நடக்க போறதா எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சு. மகேஷ் எந்த கலாட்டா பண்ண நினைச்சாலும் நேரா மண்டபத்துக்கு தான் வருவான். அதனால கல்யாண மண்டபத்துல கல்யாணம் இல்ல. அண்ணா, போன தடவை கல்யாண மண்டபத்துல வச்சுதான் ஏகப்பட்ட தகராறு கலாட்டா. அதனால கல்யாணம் மண்டபத்துல இல்ல. அப்ப வேற எங்க? என் வீட்டுல தான். உங்க ஆத்துலயா? என் வீடுனா எந்த நாயும் என்ன மீறி உள்ள நுழைய முடியாது. யாருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஸ்னேகா கிச்சா கூட கடைசி நேரத்துல தெரிஞ்சா போதும். அது கூட வேண்டாம், நீ அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர பாரு, அப்ப தெரிஞ்சா போதும். நீங்க சொல்ற யோசனை என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க ஆத்துல அலமேலு சோபானு வில்லங்கள்லாம் இருக்கே. என்ன மீறி அவங்க ஏதாவது கலாட்டா பண்ணா அவங்கள அடிச்சு துரத்துறேன், போதுமா? ஊரு பூரா மண்டபத்துல தான் கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்தாச்சே. என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? ஊரு பூரா வந்து கல்யாணம் நிக்கிறது உனக்கு தேவையில்லையா? இல்ல யாரு வரலனாலும் கல்யாணம் நடக்கிறது உனக்கு தேவையில்லையா? நீ ஏன் முடிவு பண்ணு? இது என்னன்னா கேள்வி? யார் வந்தாலும் வரலைனால முகூர்த்தம் குடிச்ச நேரத்துல கிச்சா கட்டுறதால என் பொண்ணு கழுத்து ஏறினா போறோம். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விட்டுரு. கல்யாண மண்டபத்துல என் ஆளுங்க நிப்பாங்க. வர்ற முக்கியமான ஆளுங்களை என் வீட்டுக்கு வர சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். மத்தபடி ரகசியமா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இப்பதானே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கிளம்புறேன். சரிம்மா, நானும் போய் கல்யாண வேலையை பாக்குறேன். வாமா போலாம். வாங்க சம்மதி. வாங்க சம்மதிமா. உட்காருங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்ல போறேன். உங்க பொண்ணு தேவி இருக்கா பாருங்க, அவ இப்ப முழுகாம இருக்கா. சீக்கிரமாவே இந்த வீட்ல ஒரு பேரப்புள்ள பிறக்க போகுது. என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நம்ம பொண்ணு உண்டாயிருக்காளா? இந்த விஷயம் இப்பதான் நமக்கே தெரியும் இல்லங்க? ரொம்ப சந்தோஷங்க சம்பந்தி அம்மா. எப்படியோ உங்க ஆசை நிறைவேறுனா சரி. ஆமா, தேவி எங்கீங்க? தேவி உள்ளதா இருக்கா. தேவி, தேவிமா பாடா செல்லம். வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஏய் தேவி, என்னடி இது? இவ கூட உனக்கு என்ன பேச்சு? ஏண்டி, இவ உனக்கு எதிரி. இவளை அடிச்சு விரட்டி விட்டுட்டு இந்த வீட்ல நீ மகாராணி மாதிரி இருப்பேன்னு நினைச்சா நீ இவ கூட வந்து நிக்கிற. ஏண்டி, இன்னும் நீ அதை செய்யலையா? செல்வி, என் மக வாழ்க்கை கெடுக்காத. மரியாதை வீட்டை விட்டு வெளியே வா. அப்பா வேண்டாம்ப்பா, அக்கா ரொம்ப நல்லவங்க. அக்காவா? என்னடி அக்கா? சம்மந்தி வேணா, அவளை விட்டுருங்க. அவளால இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அவளே தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டா. இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா கிடக்குறாத்த, என்ன துரத்திடாதீங்கன்னு என் காலில் விழுந்து கதறினா. சரி, போனா போகுதுன்னு நானும் மன்னிச்சு விட்டுட்டேன். செல்வி இப்போ ஒரு செத்த பாம்பு. அவகிட்ட விஷமும் இல்ல, வீரியமும் இல்ல. அவ பல்லத்தான் புடுங்கியாச்சு. ஆமாங்க, இனிமேல் தேவிக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. செல்வி, இனிமே உன் பாச்சா பழிக்காது. உன் ஆட்டத்துக்கு முற்றும் போட்டாச்சு. எனக்கு செஞ்ச ஆபரேஷன் சக்சஸ் ஆகல. தேவியோட கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம். ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள. ஏண்டா புகழ், என்னடா இது ஆபரேஷன் அது இதுன்னு சொல்ற? அம்மா, உனக்கு வாரிசு வேணும்னு மறு கல்யாணம் பண்ணல, அதை நான் பிடிக்காம உன்னை பழி வாங்க புத்தி கெட்டு போய்
நான் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டோமா. அட பாவி. ஆனா ஆபரேஷன் சக்சஸ் ஆகலமா. ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியேடா? சம்மதியம்மா விடுங்கம்மா, பிரச்சனை பண்ணாதீங்க. செல்விக்கு இது எல்லாமே தெரியுமா. அதனால வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி என்னை குத்தி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா. ஆனா கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். ஓஹோ, எனக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்கா? செல்வி, உன் புத்தியை காமிச்சிட்ட பத்தியா? இத பார், இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே கிளம்பு கிளம்பு கிளம்பு. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா, செல்வியை நம்ம துரத்த வேண்டாம். அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். அவளை ஒரே அடியா நான் ஒதுக்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொல்றீங்க? உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன அவமானப்படுத்தின உனக்கு நான் தரப்போற பரிசு என்ன தெரியுமா? டைவர்ஸ். ஆமா, ஒரு நிமிஷம். நீங்க வக்கீல் தானே? எனக்கும் செல்விக்கும் உடனே டைவர்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க. இவ ஒரு மலடி. இவ மூலியமா எனக்கு குழந்தை பிறக்கலன்ற காரணமா வச்சு டைவர்ஸ் உடனே அப்ளை பண்ணுங்க. இது போதுங்க மாப்பிள்ள, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடாடாடாடாடா, என் தங்கம், இதைத்தாண்டா நான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவளுக்கு விவாகரத்துன்னு சொன்ன பாரு, உன் வாய்க்கு சக்கரை தாண்டா போடணும். வா 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 வா. அக்கா சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. கேட்கறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டாம். மானத்தை விட்டு வாழணும்னா உலகத்துல 1000 வழி இருக்கு. ஆனா மானத்தோட சாகணும்னா இந்த ஒரு வழிதாங்க இருக்கு. அழாதீங்கம்மா, அழாதீங்க. உங்க 30,000 ரூபாய் கடனை நாங்க அடைச்சிடுறோம். மேல ஒரு 20,000 ரூபாய் பணம் தரேன். நீங்க அதை மூலதனமா வச்சுக்கிட்டு புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிச்சு பொழைச்சிங்க. அப்படியே உங்க 3 பொண்ணுங்களுக்கும் நல்ல இடத்துல வேலை வாங்கி தரேன். அது என்னோட பொறுப்பு. பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா வாழ ஆரம்பிங்க. அம்மாடி ரோஜா, அந்த பணத்தை எடுத்துட்டு வாமா. இத வந்துட்டேன் மாமா. யாருங்க? என்னுடைய மருமகள்மா, இந்த வீட்டு மகாலட்சுமி. வாங்க முத்து, இத வச்சுக்க. கொடுங்கம்மா. இந்தாங்கம்மா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துங்க. இத வச்சு உங்க கடனெல்லாம் அடைச்சிட்டு மீதி பணத்துல ஏதாவது தொழில் ஆரம்பிங்க. நாங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவியா இருப்போம். மாமா சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைனாலும் தயங்காம கேளுங்க, நாங்க செய்யறோம். இந்த உதவியை நாங்க எந்த ஜென்மத்திலும் மறக்க மாட்டோங்க. பணத்தை எடுத்துங்க. வாங்கம்மா, வாங்க. இந்தாங்கம்மா. இந்தாப்பா, நாளைக்கு உனக்கு கல்யாணம். நீ அட்வான்ஸ் பணம் கேட்டிருந்திய, இதுல 50,000 ரூபாய் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் முதலாளி. முதலாளி, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். நான் வாங்கின பணத்தை மாசம் மாசம் 5,000 ரூபாய் அடைச்சிடுறேன். பரவாயில்லப்பா, உன் மேல நம்பிக்கை இருக்கு. சரி முதலாளி, நான் கிளம்புறேன். கிச்சா, நீயா? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஏய், என்ன உளர்ற? நாளைக்கு உனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம். அது நடக்க கூடாது. சோபா, இது விபரீதம். முதல்ல நீ ஆத்து கிளம்பு. நான் போக மாட்டேன். ஏன்னா நீ தான் எனக்கு எல்லாமே. உனக்காக நான் தற்கொலை பண்ண கூட முயற்சி பண்ணேன். ஆனா அந்த கடவுள் என்னை காப்பாத்தாரு. ஏன் தெரியுமா? உன் கல்யாணம் ஏன் கூட தான் நடக்கணும். அதனாலதான். ஐயோ, இத பாருமா, நீ செய்யறது தப்பு. இவன் இப்பதான் கல்யாணத்துக்கு கடன் வாங்கியிருக்கான். நீ இவன் மனசை கலைச்சிடாத. நீ இவனை கூட்டிட்டு ஓடிட்டா என் பணத்தை யார் கட்டுறது? யோ, என்னையா பெரிய பணம்? ஏ கிச்சா, உனக்கு பணம் தானே பிரச்சனை? இதோ பாரு.
கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுக்கோ. நீ தாலியை மட்டும் கட்டு. நம்ம இதெல்லாம் மூலதனமா வச்சு நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கலாம். இது மாதிரி கேரேஜ் கூட வச்சுக்கலாம் கிச்சா. ஷோபா இந்த என்ன மன்னிச்சிரு ஷோபா. காதலை விட எனக்கு கடமை தான் முக்கியம். உன் காதலை நான் குறைச்சு மதிப்பு இல்லை. ஆனா உன்னை கைப்பிடிக்கிற நிலைமையில நான் இல்லை. ஸ்னேகாக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். நீ கட்டாயம் கல்யாணத்துக்கு வரணும். மணப்பெண்ணா இல்ல, மணப்பெண் தோழியா. இதோ பாரு கிச்சா, நான் என் அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம அவங்க என்ன தப்பான வழிக்கு திருப்புறாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு. ப்ளீஸ் என்னை காப்பாத்து கிச்சா. எனக்கு நீ வேணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. சாரி ஷோபா, என்ன மன்னிச்சிடு, மறந்துடு. இதான் உன் முடிவா? நிறுத்துப்பா. ஆமா, இதான் என் முடிவு. ஏய் நாயே, உன்னை வீட்டுல காரணம் தேடினா கழுத கேட்டா குட்டிச்சவரு கரெக்டா இங்க வந்து நிக்கிற. மானம் கெட்டவனே, இவளோட பேசாத பழகாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொன்னேன். மறுபடியும் மறுபடியும் அவளோட பழகிட்டு இருக்க. சும்மா இருங்க, நான் ஒன்னும் கூப்பிடல, அவ்வளவுதான் இங்க வந்தா. ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது. இதுக்கு நீயும் தான் காரணம். உன்னை என்ன பண்ற பாரு, உன்னை கொலையே பண்றேன். உன்னை இது வேலை பாக்குற இடம். இங்க வந்து கலாட்டா பண்ணா அப்புறம் போலீஸ் கூப்பிட வேண்டியிருக்கும். வைமா விடுயா, விடு. இது என்ன வேலை பாக்குற இடமா? என்ன வேலை? மாமா வேலையா? அதான் நீ பாத்துட்டு இருக்கியா? ஏய், யார பார்த்து என்னமா பேசுற? அப்படித்தான் பேசுவேன். நீ என்ன பெரிய மனுஷனா? இவ இங்க வந்து நின்னுட்டு காதலிச்சுட்டு இருக்கா. இவ ரெண்டு பேர் காதலுக்கு நீ மத்தியில நின்னுட்டு பச்சை கொடி காட்டிட்டு இருக்கியா? இது என்ன மெக்கானிக் செட்டா இல்ல மெரினா பீச்சா? கூப்பிடியா போலீஸ, நான் நியாயம் கேக்குறேன். ஏய் சோபா, ஏய் சோபா, எங்கடி போற? அம்மா முதல்ல விடுவா. நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நீ என்ன மறந்துடு. நானே என் வாழ்க்கை முடிவு பண்ணேன். ஏய் சோபா, நில்லுடி. எங்கடி போற? ஏய் அதோ நில்லு. ஏய் நில்லுடி. ஐயோ பகவானே, இவன் எங்க போறா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இது பொண்ணு ரூம். என்ன? சரி சார், இங்க வாங்க. இது மாப்பிள்ளை ரூம். புரியுதா? சரி சார். இங்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க. சரி சார், பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஹால் ஃபுல்லா சேர் போட்டுருங்க. சரி சார், போட்டுடலாம். இதெல்லாம் ராத்திரிக்குள்ள ரெடி ஆகும். ஓகே, புரியுதா? எல்லா சாமானியும் வண்டியில இருந்து இறக்குங்க. ஏங்க, இந்த வீட்ல நானும் ஒருத்தி இருக்கேன். என்ன நடக்குதுங்க? நாளைக்கு காலையில கிச்சாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் நம்ம வீட்டுல கல்யாணம். என்ன உளறீங்க? யார் கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? யார கேட்கணும்? இது என் வீடு. நான் உங்க பொண்டாட்டிங்க, என்ன கேட்கணும்? அது மறந்துருச்சா? அந்த வைதேகி எனக்கு ஜென்ம விரோதி. அவ மகளுக்கு ஏன் வீட்டுல கல்யாணமா? ஏன் ஊர்ல என்ன சத்திரமா இல்ல? கல்யாணம் சத்திரத்துல தான் இருந்துச்சு. அங்க சில பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தோணுச்சு, அதான் இங்க மாத்திட்டேன். இந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். லட்சுமி, பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். இது கல்யாண விஷயம், ரெண்டு பேரோட வாழ்க்கை பிரச்சனை. புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. முடியாது, முடியவே முடியாது. ஏய், நீ என்னடி அனுமதிக்கிறது? இது என் வீடு, என்ன வேணாலும் பண்ணுவேன். வைதேகிக்கு வாக்கு கொடுத்துட்டேன், கல்யாணம் இங்கதான் நடக்கும். எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். லட்சுமிமா, லட்சுமிமா, என் பொண்ணு சோபா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. என்ன சொல்றீங்க? கிச்சாவா பாக்குறேன்னு கேரேஜுக்கு போனா. நானும் பின்னாடியே துரத்திட்டு போனேன். அங்க போனதுமே பலார்னு ஒண்ணு கொடுத்தேன் பாருங்க. என்ன கீழே தள்ளி விட்டுட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. நானும் அவ பின்னாடி எவ்வளவு தூரம் ஓட முடியும்? எங்க போனான்னே தெரியல. ஓடி போயிட்டாளா? ரொம்ப சந்தோஷம். எங்க அவ வீட்டுல இருந்தா கிச்சா ஸ்னேகா கல்யாணத்துல கலாட்டா பண்ணுவாளோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஸ்னேகா கிச்சா கல்யாணமா? அதுவும் இந்த வீட்லயா? ஆமா, இங்கதான். ஆமா, உன் மக ஓடி போயிட்டா, நீ எப்ப ஓட போற? அண்ணா, ஏன் இப்படி ஈவிரக்கலாம பேசுறீங்க? ஷோபா வயசு பொண்ணு, அவளுக்கு ஏதாவது நடந்தா என்ன ஆகும்? போய் முதல்ல அவளை தேடுங்க. நாளைக்கு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் தேடிக்கலாம். ஐயோ, இது என்ன அக்கிரமம்? சிங்கத்தோட குகையில நரிக்கு நாட்டாமையா? அந்த வைதேகி லட்சுமி அம்மாவை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி இருப்பா. அவ பொண்ணுக்கு இந்த ஆத்துல கல்யாணமா? அண்ணா, நீங்க லட்சுமி அம்மாவை செருப்பால் அடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். ஏய், வாய முறியா?
என்ன லட்சுமி தூண்டி வரியா? நீ ஒண்ட வந்தவ ஏதாவது பேசின வெட்டி போடுவேன். ஒண்ணு உள்ள போ, இல்லைன்னா வெளியில போயிடு. இல்ல நான் உள்ளே போறேன். ஏங்க நீங்க அவளை விரட்டலாம், ஆனா என்ன விரட்ட முடியாது. எனக்கும் இந்த வீட்ல முழு உரிமை இருக்கு, கேள்வி கேட்கிற ரைட்ஸும் இருக்கு. வைதேகி மக கல்யாணம் இந்த வீட்ல நடக்க நான் விட மாட்டேன். அந்த கிச்சா எப்படி இங்க வந்து ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன். என்னடா இது புது தலைவலியா இருக்கு? சரி பாத்துக்கலாம். ஏன்பா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் என்ன காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் என்ன காப்பாத்துங்க. ஹே சோபா, என்னாச்சு? என்ன நடந்தது சொல்லு. நாளைக்கு ஸ்னேகாவுக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணம். அந்த கல்யாணம் நடந்துமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, என் அம்மா என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு அதுக்கு மேல பயமா இருக்கு. என்ன பண்றது எது பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ நீங்க தான் என்னை காப்பாற்றணும், என்னையும் கிச்சாவும் சேர்த்து வைக்கணும். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். ஓகே ஓகே, கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆமா, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபோன் பண்ண சொல்லி செல்போன் கொடுத்துருந்தேனே, என்னாச்சு? செல்போன் என்கிட்ட தான் இருக்கு, ஆனா அது வச்சுட்டு கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ப்ளீஸ் டாக்டர் என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி சரி, பி கூல். ஷோபா, முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு ஒரு ரூம் தரேன், தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன பண்ணுறதுன்னு அப்புறமா முடிவு பண்ணலாம். எனக்கு பயமா இருக்கு டாக்டர், எனக்கு நம்பிக்கையே இல்லை. என் கிச்சன் எனக்கு கிடைக்க மாட்டாங்க, என் மனசு சொல்றது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷோபா, இப்படிலாம் பேசக்கூடாது, ரிலாக்ஸ். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். சார், கணேஷ், இந்த பொண்ணு கூட்டு போய் நம்ம கெஸ்ட் ரூமில் தங்க வை. என்ன வசதி வேணாலும் செஞ்சு கொடு. கல்யாண பொண்ணு, நாளைக்கு விடிஞ்சா காலையில் கல்யாணம், ஜாக்கிரதை. ஓகே ஓகே சார். ஓ ஷோபா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. வைதேகி, ஏன் இப்படி குறுக்கு நெடுக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது வேண்டுதலா? உங்க வேலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேளா? பெருமாளே, என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்காளே, அவ மனசுல எந்த விபரீதமான எண்ணத்தையும் விதைச்சிடாத. கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடும். அம்மா, என்னடி? எனக்கு ஒரு கத்தி வேணும். என்னது? கத்தியா? கத்திய வச்சு என்ன பண்ண போற நீ? எதுக்கு கத்தி கேக்குறப்போ? நீ ஏன் இப்போ இப்படி பதற? இல்லையே, நானும் கத்தியை வச்சு குத்திட்டு செத்து போயிட மாட்டேன். என்ன? தற்கொலை பண்ணிக்கிற மனநிலையில நானும் இப்போ இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா இந்நேரம் என் போட்டோவுக்கு மாலையை மாட்டி நீ ஹாலில் வச்சிருப்ப. ஏன்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல. அப்ப நீ என்ன வேவ் பாக்குறத இதோட நிறுத்திக்கோ. நான் ஏன்டி உன்ன வேவ் பார்க்க வரேன்? கிச்சாவோட பட்டு வேஷ்டி சட்டெல்லாம் மறக்காம எடுத்து வச்சிட்டு என்னன்னு பார்க்க வந்தேன். அது போன தடவை நீ என்ன வேவ் பார்க்க வந்தப்போ கையில எடுத்துட்டு போயிட்ட. வேற ஏதாவது புதுசா நம்புற மாதிரி சொல்லு. ஆமாண்டி, உன்னை வேவ் பார்க்க தான் வந்தேன். போதுமா? எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு பெத்த மனசு கடந்து பதறின்னு இருக்கு. கவலைப்படாத, காயத்ரி எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியாம நான் ஒன்னும் சாக மாட்டேன். அப்புறம் எதுக்கு கத்தி கேட்டியா? இங்க ஆப்பிள் இருக்கு, நறுக்கி சாப்பிடலாமேன்னு கேட்டேன். ஆப்பிள் நறுக்கிலாம் சாப்பிட வேண்டாம், அப்படியே சாப்பிடு, அதான் உடம்புக்கு இன்னும் நல்லது. இனிமே இந்த உடம்பு நன்னா இருந்தா என்ன, நன்னா இல்லைன்னா என்ன? என் குழந்தை எங்க தனியா பசியோட பட்னியோட கடக்கோ தெரியல. ஆனா அதை கடத்தின வாழ கடவுள் சும்மா விட மாட்டாரு. ஸ்னேகா, உனக்கு அழணும்னு தோணித்துனா மனசு விட்டு அழுதுரும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சுக்காது, அது அப்புறம் மனசையும் மூளையையும் பாதிச்சிரும். எதுவா இருந்தாலும் மனசுலயே போட்டு மறைச்சு புதைச்சு வச்சுக்காது, அழுதுருமா. என்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. அப்படி ஈவரக்கோ இல்லாத சிலர் மாதிரி நான் இன்னும் மாறல. ஸ்னேகா, உன் அம்மாடினா நான் ஏன் இவ்வளவு பாடுபடுறேன்? உன் மேல கடந்த காலத்துல பட்ட அசிங்கம் களங்கம் எல்லாம் கரைஞ்சு நீ புது மனுஷியா வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக தானே. பெத்த பொண்ணு காலம் பூரா கண்ணீர் சிந்திண்டு வாழ்க்கை பூரா போராடிண்டே இருந்தா எந்த அம்மாவால தாங்கிக்க முடியும் சொல்லு?
என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி ஸ்னேகா. நீ பணக்காரின்னு பேர் எடுக்க வேண்டாம், புத்திசாலி, திறமைசாலி, அதிர்ஷ்டசாலின்னு கூட பேர் எடுக்க வேண்டாம். ஒருத்தனுக்கு மனைவின்னு பேரிடுறி, அது போற எனக்கு. அதுதான் ஒரு பொண்ணுக்கு கௌரவம். இப்பெல்லாம் நான் அடுத்த வளர்த்து ஃபங்க்ஷன் போனேன். பொம்மை நாட்டிகள் கழுத்துல தங்க செயின் போட்டு இருக்காளா, வயிறு அட்டிக்க போட்டு இருக்காளான்னு பாக்குறது இல்ல. அவ கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு தொங்குறதான்னு தான் பாக்குறேன். என்ன உன்ன மாதிரி வேற யாராவது இருந்துருவாளோன்ற பயம். ஒரு உத்தமை அடையாளம் அவ கழுத்துல தொங்குற மஞ்ச கயிறு தான். ஒண்ணு அவ கழுத்துல மஞ்ச கயிறு தொங்கணும், இல்ல அவளே கயித்துல தொங்கிடணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுறதா? ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவ செத்து போயிட்டதாதான் அர்த்தம். நீ மனசுல இந்த கல்யாணத்தை தவிர வேற எந்த நினைப்பும் வச்சுக்காதரி. நான் உன் காலில் வேணாலும் விழறேன். அம்மா வேண்டாம்மா, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடு. நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு காலில் விடுறேன் கையில விடுறேன்னு அனாவசியமான பேச்செல்லாம்? அழ வேண்டிய நேரத்துல சிரிக்கிறியே, அதாண்டி எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் இல்லம்மா, அத நினைச்சேன், சிரிச்சேன். ஏமா அழற? ஸ்னேகா நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. நாளைக்கு கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. ரொம்ப அமைதியா இருக்கா. அவ பேசுற துணியே சரியில்லை பாட்டி. என்னம்மா நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதான் பயப்படணும், அவ அமைதியா இருக்கும்போது ஏன் பயப்படுற? அமைதியில எத்தனையோ விதம் இருக்கு பாட்டி. எல்லா அமைதியும் நல்ல அமைதி இல்ல. சில அமைதி புயல் அடிச்சு முடிஞ்ச அப்புறம் ஏற்படுற அமைதி. சில அமைதி புயலுக்கு முன்னாடி வர அமைதி. எனக்கு என்னமோ இவளோட அமைதி புயலுக்கு முன்னாடி வர அமைதியும் தோன்றது. நிச்சயம் புயல் வரும்னு தோன்றது. என் முயற்சி எல்லாம் வீணாகி இந்த கல்யாணம் நின்னுட. நான் வேற யார பத்தி நினைச்சு மாமா பயப்பட போறேன்? எல்லாம் என் புருஷனை பத்தி தான். அவர் அங்க வந்து எந்த கலாட்டாவும் பண்ணாம இருக்கணும். மகேஷ பத்தி நீ கவலைப்படாதமா, அவனை தடுக்க என்னால முடியும். எப்படி தடுப்பீங்க? என்ன சொல்லி தடுப்பீங்க? உண்மையே சொல்லுவேன். மாமா வந்துட்டாரு. முதல்ல இந்த பணத்தை ஒழிச்சு வைமா. அப்பா ரோஜா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குழந்தை காயத்ரியை கடத்தி வச்சிருக்கிறது அந்த வைதேகி மாமி. என்னடா உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. அந்த அம்மாவே கோயில வச்சு அவங்க தான் குழந்தைய கடத்தினாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்க? அவங்கள எங்க பாத்தீங்க? இப்ப அதுவா முக்கியம்? எப்படியோ விஷயம் தெரிஞ்சு நான் கோயிலுக்கு போய் அந்த அம்மாவை பார்த்தேன். போதுமா? நல்லா மிரட்டி கேட்டதுக்கு அப்புறம் குழந்தைய அவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த அம்மா இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான். நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு. டேய், அந்த அம்மா சண்டையில எதுக்குனாலும் வீம்புக்கு சொல்லிருப்பாங்கடா. எனக்கு நிச்சயமா தெரியும் அந்த அம்மா தான் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க. நான் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அம்மாவை பிடிச்சு என் குழந்தைய மீட்கிறேன். இந்த மாதிரி ஷாருன்னு காட்டுற அந்த சேவோட கல்யாணத்தை நிறுத்துறேன். அப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க. அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். கையை விடு. நீ எக்காரணத்தை கொண்டும் ஸ்னேகா கல்யாணத்தை நிறுத்த நான் விட மாட்டேன். அப்பா என் குழந்தை எனக்கு முக்கியம். நான் கல்யாணத்தை நிறுத்தினாதான் வைத்திட்டு என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைப்பாங்க. இதோ பாரா, குழந்தைய வைதேகி கடத்தல. இதுல அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ வீணா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தேவையில்லாத முயற்சியெல்லாம் பண்ணாத. வைதேகி மாமி தான் என் குழந்தைய கடத்தி இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல. அது எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா குழந்தைய நான் தான் கடத்தினேன். அப்பா ஆமாண்டா, குழந்தைய நான் தான் கடத்தினேன். போதுமா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். டேய், இத பாருடா, நான் பெங்களூர் போனதா சொன்னேன் இல்லையா? அது பொய். அன்னைக்கு நீ ரோட்ல என்னத்தான் பார்த்த. உன்னை பார்த்ததும் நான் போய் டெலிபோன் பூத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன். குழந்தை என் கஸ்டடியில தான் இருக்கு. ஸ்னேகா கிச்சா கல்யாணம் நடந்தாதான்
எனக்கும் ரோஜாவுக்கும் நிம்மதி பிறக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நீ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வைதேகி மாமியையும் ஸ்னேகாவையும் பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் குழந்தைய கடத்திக்கிட்டு போய் என் கஸ்டடியில வச்சிருக்கிறேன். இத நான் உன்னை மடக்கிறதுக்காக போட்ட திட்டம். உனக்கு குழந்தை எப்படி முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு இந்த கல்யாணம் முக்கியம். உனக்கு குழந்தை வேணும்னா நாளை காலையில ஸ்னேகா கழுத்துல கிச்சா தாலிய கட்டுற வரைக்கும் கைய கால மடக்கிக்கிட்டு சும்மா இரு. வைதேகி மாமி சொன்னதெல்லாம் பொய், இப்போ நான் சொல்றதுதான் உண்மை. நீ போமா, நீ போய் வேலையை பாரு. இவ லட்சுமி, நீ இன்னும் தூங்கலையா? எப்படி தூங்குறது? எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பகையாளிய நடுவீட்டுல உட்கார வச்சு பந்தி படைக்கிற ஆள் நான் இல்ல. ஸ்னேகா கல்யாணத்தை நிறுத்தி அந்த வைதேகியை நான் பழிவாங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நீங்களே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அதை விட்டுட முடியுமா? ஐயோ லட்சுமி, தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாத. இந்த கல்யாணம் நிக்கணும். வைதேகியை நீங்களும் அவமானப்படணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அந்த அமோகமான நாள் நாளைக்குதான். லட்சுமி, வைதேகியை உனக்கு பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல அவளை பழி வாங்கிடாத. நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். நாளைக்கு ஸ்னேகா கிச்சா கல்யாணத்தை நல்லபடியா நடத்த விடுவேன்னு எனக்கு உறுதி கொடு. பதிலுக்கு நான் இனிமே வைதேகி பத்தி பேச மாட்டேன், வைதேகிக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன், வைதேகி இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு நான் உனக்கு உறுதி கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? லட்சுமி, சத்தியமா சொல்றேன், நாளைக்கு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடக்க விடு. நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க. எப்படியாவது நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க நாடகம் போடுறீங்க. ஐயோ லட்சுமி, என்னை நம்பு, நான் உண்மையை தான் சொல்றேன். வைதேகி இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு காரணமே ஸ்னேகா தான். ஸ்னேகாவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா வைதேகி இந்த ஊரை விட்டு போயிடுவா. இனிமே இங்க வரவும் மாட்டா. அவளால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நானும் அவளை பத்தி இனிமே பேச மாட்டேன். இது சத்தியம். உங்களை நம்பலாமா? நானாசுமா சத்தியம் பண்ண மாட்டேன். அது உனக்கே தெரியும். உன் முடிவை சொல்லு. சரி, இவ்வளவு தூரம் நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்ற விஷயமும் நியாயமா படுது. அதனாலதான் நான் உங்களை நம்புறேன். ஸ்னேகா கிச்சா கல்யாணம் நாளைக்கு இந்த வீட்டுல நடக்க நான் ஒத்துழைக்கிறேன். ஆனா வைதேகி பிரச்சனைய நீங்க முடிக்கணும். ஐயோ, லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா, உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின கழுதுங்களை ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறீங்களா? உங்களுக்கு மானம், சூடு, சொரணை, ரோஷம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாலுங்களே, அதையெல்லாம் மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் வாய முறியா? லட்சுமி, மனசை கெடுக்காத. அண்ணா, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா? போது நிறுத்துங்க மாமி, இது எங்க வீடு. புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க உள்ள போங்க. தேங்க்ஸ் லட்சுமி, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் போய் ஆளுங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். அடிப்பாவி, புருஷன் சொன்னதும் வைதேகி விஷயத்துல திடீர்னு கட்சி மாறிட்டா. சோபாவும் ஓடி போயிட்டா. நமக்குன்னு இருந்த ஒரே ஆதரவு இந்த லட்சுமி அம்மா தான். இவங்களும் கைவிட்டுட்டாங்க. இனிமே நம்ம கதி அதோ கதிதானா? சார், என்னப்பா வேலையெல்லாம் ஒழுங்கா முடிஞ்சுது சார்? பசங்க எல்லா வேலையும் ஒழுங்கா பாக்குறாங்களா? பாக்குறாங்க சார். இந்தா, இதை வச்சுக்க. ஏய் தம்பி, யாருது? ஏய் ஏய், நில்லுடா.
தானே உன்கிட்ட பேசி இருந்தாலும் என்ன பார்த்தது எதுக்கு ஓடுறான்? யாரும் தெரியல சார். வீட்டுல தோரணம் கட்டிருக்கீங்களே, என்ன ஏதுன்னு விசாரிச்சான். நான் தான் நாளைக்கு கல்யாணம் சொல்லிட்டேன். அடப்பாவி, சொல்லிட்டியா? யார் அவன்? தெரியல சார். நீங்க சத்தம் போட்டதும் அவன் ஓடிட்டான். சரி, நீ கிளம்பு. வரேன் சார். நீங்க போங்க. ஓகே சார். சார் யாரா இருக்கும்? ஒருவேளை மகேஷோட ஆளா இருக்குமா? எனக்கு கிச்சா கிடைக்க மாட்டா. ஸ்னேகா தான் கிச்சா கல்யாணம் பண்ணிக்க போறா. எனக்கு கிச்சா கிடைக்க மாட்டா. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அழுமூஞ்சி சும்மா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு. இல்ல இல்ல, கிச்சா தான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறா. எனக்கு நம்பிக்கையே வாய் மூட போறியா இல்லையா? ஊசி எடுத்து அப்படியே வாயை தச்சிரும். நாம நீங்க ஏன் சும்மா என் மேல கோவப்படுறீங்க? பின்ன என்ன கொஞ்சமாவது யோசிக்க விடுறியா? நாளைக்கு எந்த மண்டபத்துல கல்யாணம்? ஆண்டாள் கல்யாண மண்டபம். சோபா, ராத்திரி முழுக்க டைம் இருக்கு. இப்படி அழுதுட்டு இருக்காம காலையில கல்யாண மண்டபத்துல எப்படி ஆள் மாறதுன்னு உருப்படியா யோசி. புரியுதா? சார் சார் வாடா. சோபா வீட்டுக்கு போய் வெயிட் பார்க்க சொன்னேன். என்னாச்சு? அவங்க அம்மா சோபாவை தேடலா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டாளா? அதெல்லாம் தெரியாது சார். ஆனா ஒரு சிக்கல். என்னடா சிக்கல்? சொக்கலிங்க ஐயா வீட்டுல கல்யாண ஏற்பாடு ரகசியமா நடக்குது. அப்படின்னா கிச்சாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் நாளைக்கு கல்யாணமா? மண்டபத்துல இல்லையா, சொக்கலிங்க ஐயா வீட்டுல நடக்குதான். அதுவும் ரகசியமா நடக்குதான். அடச்சா, என்ன புது குழப்பம்? கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்தா கூட கூட்டத்தோட கூட்டமா உள்ள பூந்து ஏதாவது கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனா கல்யாணம் வீட்டில் நடக்குது. இப்ப என்ன பண்றது? நான் அப்பவே சொன்னேன்ல, கடவுள் ஸ்னேகாக்கா பக்கம் தான். ஸ்னேகாக்காவுக்கு தான் கிச்சா, கிச்சாவுக்கு தான் ஸ்னேகாக்கான்னு. நான் கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நிறுத்தறியா? அழுமூஞ்சி சும்மா நோய் நோய் அழுது டென்ஷன் படுத்திட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா கிச்சா உனக்கு கிடைச்சிருவானா? நீ போய் படுத்தோங்க. நான் என் ரூமுக்கு போய் கல்யாணத்தை எப்படி நிறுத்துதுன்னு யோசிக்கிறேன். நாளை காலையில் நம்ம கல்யாணத்தை நிறுத்துறோம். கிச்சா உன் கழுத்தில் தாலியை கட்டுறான். போ, நிம்மதியாக படுத்துவோங்க. எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டேன். நான் போய் மண்டபத்துல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வேலை பார்க்க போற? எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போலாம், ஒண்ணும் அவசரம் இல்ல. மா, கல்யாணத்துக்கு ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்கம்மா. வரவேற்க யாரெல்லாம் நல்லா இருக்காது. அந்த கவலை எல்லாம் நான் பட்டுக்கிறேன்டா. ஏன்டா நீ வேற? போய் வேலைய பாரு போ. சரி சரி சரி. ஏ மாமி, நேத்து ராத்திரியில இருந்து மண்டபத்துக்கு யாரையுமே போக விட மாட்டேன்றே. நேத்து ராத்திரியே போய் தங்கி இருந்தா இவ்வளவு அர்ஜென்ட் தேவையா நமக்கு? எல்லாருமா சேர்ந்து ஒத்துமையா போலாம் நான் நினைக்கிறேன். சார் என்ன நினைக்கிறேள்? சரி மாமி, சரி சரி. டேய் நம்பி, போ. இத பாரு. ஒரு வேலையை உருப்படியா. அம்மா, என்னோட கழுவலி எல்லாம் எங்கேமா வச்சிருக்கேன்? பீரோக்குள்ள தானமா வச்சிருக்கேன். அம்மா, பீரோ ஃபுல்லா தேடி பார்த்துட்டேமா, அது காணல. சிகப்பு புடவை இருக்குல்ல? வைத்திய மாமி, நான் வந்துட்டேன். நீங்க கல்யாண மண்டபத்துக்கு தானே போனோம்? எதுக்கு எங்காவது போறீங்க? கல்யாண மண்டபத்துக்கு தான் போயிருந்தேன். அங்க ஒரு ஆள் வந்து நீங்க கேட்ட லிஸ்ட்ல வாங்கி வச்சிருக்கேன். போய் வேலைய. யார் அந்த ஆளு? என்னம்மா, ஏதோ கல்யாண மண்டபத்துல யாரோ நின்னுட்டு இருக்காங்க சொல்றீங்க. நீ வேற குறுக்க அப்புறம் என்னத்தையாவது மறந்து தொலைப்பேனா? போய் வேலைய பாரு போ. நீ பாருங்க, நீங்க எங்க நின்னுருக்கே? போய் கொஞ்சம் பெருமாளை சேவிச்சுன்னா அப்புறமா கிளம்புற வழியை பாருங்க. அம்மா ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்காங்க? பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககன சச்சுர்தம் மேகவர்ணம் சுவாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிர் தியானகம்யம் வந்தே விஷ்ணு பாவைகரம் சர்வலோகைகநாதம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் நம சமஸ்த பூதானாம் அநேக ரூப ரூபாய விஷ்ணுவே பிரதி விஷ்ணுவே ராஜாதிராஜாய பிரசங்க சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சவேதா மாங்கா மகாமாய அத்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது ரெண்டு பேரும் சேவிச்சுக்கோங்க. ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ கந்தத்வாரா பெருமானே, என் பொண்ணுக்கு நல்ல விதமா தடங்கள் இல்லாம கல்யாணம் நடந்தா திருப்பதிக்கு பாத யாத்திரையா வர அவ மனசு தெளிய வச்சு அவளுக்கு புது பாதை காமிச்சிருக்கு. அவ வாழ்க்கை பிரயாணம் இனிமேல் அது சுபீட்சமா இருக்கணும். என்ன
பாடி நீங்க தும்மின் இருக்கள்? எந்த நேரத்துல தும்புறதுன்னு ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்கு? சாதாரண மனுஷங்க தும்முனா தான் வில்லங்கம். நான் தெய்வம் மாதிரி, நான் தும்முனா விசேஷம். இந்த விஷமமான பேச்சு கொண்டு குறைச்சது. மா வேன் வந்துருச்சுமா. எல்லாரையும் கூட்டிட்டு போ, சாமான்ல எடுத்துட்டு போ. போமா, என் வழியில மட்டும் நான் எடுத்துட்டு வரேம்மா. நீ போ, நீ வேனுக்கு போ, வேன்ல போய் உட்காருங்க, நான் பின்னாடியே வரேன். சரி, மறந்துடாத. வாங்க வாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சா? வேற ஏதாவது இருக்கா? வாங்க வாங்க வாங்க. பாட்டி பாத்து வா. பாத்து பாத்து மெதுவா. நாழியாச்சு, கிளம்பலாமோ? நீங்க போய் வேன்ல இருங்க, வரேன். குழந்தை வளையல் எங்க? ஐயோ, நான் தான் இங்க வச்சேன். பீரோல போய் தேடி பார்த்தேன். வயசாயிடுத்து, வர வர மறதியும் ஜாஸ்தி ஆயிடும். டிரைவர் மேடம், கிளம்பலாம்பா. சரி மேடம். மண்டபத்துக்கு போக வேண்டாம். அப்போ வேற எங்கம்மா போகணும்? நான் சொல்ற ரூட்ல போங்க. அம்மா, என்னம்மா உளர்ற? நான் ஒன்றும் உளறலடி, தெளிவா தான் இருக்கேன். நீங்க போங்க. மாமி எங்க போறோம்? போன அப்புறம் சொல்றேனேடா. என்னம்மா கிளம்புற நேரம் பார்த்து டென்ஷன் பண்ற? நான் என்னடி டென்ஷன் பண்றேன்? ஒரு குழப்பமும் இல்லை. சத்து பேசாம இருக்கியா? போங்கல. நீயாச்சு இன்னும் உங்களை காணுங்க. மாமா, இந்தாங்க, இந்த 1 லட்சத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. வைத்திய அம்மாக்கிட்ட தரணும். மகேஷ் எங்கம்மா? நல்லா தூங்குறாரு. அப்படியா? இவ்வளவு நேரம் தூங்க மாட்டானே. மாமா, என்னம்மா? நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நான் எந்த காலத்துலமா உன்னை கோச்சிட்டு இருக்கேன்? சொல்லுமா. இல்ல, நேத்து ராத்திரி பால்ல தூக்க மாத்திரை போட்டு கொடுத்தேன். அதான். நல்ல காரியம் செஞ்சுட்டாமா. தூங்கட்டும். கிளம்பு, நமக்கு நேரமாச்சு. வாங்க வாங்க வாங்க, இறங்க. வாங்க வாங்க. கல்யாண மண்டபத்துக்கு கூட்டின்னு வராம இங்க எது கூட்டின்னு வந்திருக்க? அதானே. வணக்கம் சார். வீடே கல்யாண அலங்காரமா இருக்கு. ஆமா கிச்சா, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம். கல்யாணமா? யாருக்கு? உனக்கும் கிச்சாவுக்கும் தான். யார் கேட்டுமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணின? இவங்க வீட்டுல எதுக்கு கல்யாணத்தை வச்சுண்ட? ஊரடியா கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு இவங்க வீட்டுல கல்யாணத்தை வச்சுண்டா யார் வருவாங்க? நான் ஆட்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். நீ சரியா இல்ல. உன் பிரச்சனை தான் என்னமா? ஏய், எங்க கல்யாணம் பண்ண என்ன? உன் கழுத்துல தாலி ஏறணும், அவ்வளவுதான். கல்யாண மண்டபத்துல சில பேரால சில பிரச்சனைகள் வரும்னு தோணித்து.
அதனாலதான் பாதுகாப்புக்காக சொக்கலிங்க ஆத்துல வைக்கிறோம். இத நேத்தே சொல்லி தொலைச்சிருக்கலாமே. ரகசியமா வச்சதால யார்ட்டையும் சொல்ல முடியலமா. போன தடவை மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? என்ன பெருசா பிரச்சனை வந்துட போறது? அப்படி பிரச்சனை வரணும்னு இருந்தா கல்யாணம் எங்க நடந்தாலும் பிரச்சனை வரதானே செய்யும். நீ யார கேட்டுமா கல்யாண மண்டபத்தை மாத்தின? யார கேட்கணும்ன்ற? என்ன கேட்கணுமா? எனக்கு தான் கல்யாணம். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஸ்னேகா, இப்ப ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆவற? அதுக்கு இல்ல சார், மண்டபத்துல கல்யாணம்னு ஊர் பூரா பத்திரிகை கொடுத்துட்டோம். இப்ப யாருமே இல்லாம கல்யாணமா? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. வெளியில ஆளுங்க நிக்கிறாங்க. வர்ற முக்கியமான ஆளுங்களை விசாரிச்சு உள்ள அனுப்புவாங்க. ஐயரே, நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்க. சரிண்ணா சரிண்ணா. லட்சுமி, இத வந்துட்டேங்க. வா வந்து ஆரத்தி எடு. நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. இப்படி வாங்க. நீங்க ஆரத்தி எடுத்து வரவேற்கிறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த கூத்து. சந்தோஷமா அனுபவிச்சுக்கோ. அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ உள்ள போ. ஸ்னேகா, உள்ள போமா. வாமா. கிச்சா வா. கிச்சா போ. போங்க. பாட்டி பாத்து வாங்க. உள்ள போங்க. வாப்பா. சார், தமிழ் நம்பிங்கிறது நீதானா? ஆமா. வணக்கம் சார். வைதேகி உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னா. கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ ஒரு விதத்துல காரணமா இருந்தியாம? அப்படி இருந்தா சந்தோஷம் தானே சார். தமிழ் நம்பி, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோபா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. சோபாவாலையும் மகேஷாலையும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ இங்கேயே இரு. அவங்க வந்தா தடுத்து நிறுத்திடு. சரி சார். கல்யாணம் நல்லபடியா முடியணும். உனக்கு யார் மேல சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு. நாம 2 பேரும் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஸ்னேகாவோட கல்யாண வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறது நாம 2 பேரோட பொறுப்பு. நான் கவனமா பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா. அடடா, வாங்க 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 வாங்க, உள்ள போங்க. தமிழ் நம்பி, நீங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. நான் உள்ள போய் எல்லா ஏற்பாடுகளும் சரியா நடக்குதான்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்ன? ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேன்பா. கல்யாண மண்டபத்துல இல்ல, என் வீட்டுல தான்ங்கிறத ரோஜா கிட்டே ராஜசேகரத்தையும் சொல்ல மறந்துட்டேன். ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க, உள்ள போங்க. வாங்க, உள்ள போங்க. ஹலோ, நான் தான் ராஜசேகர் பேசுறது. ராஜசேகர் வணக்கம், நான் சொக்கலிங்கம் பேசுறேன். சொக்கலிங்கம் சார், நானும் ரோஜாவும் கிளம்பிட்டோம். நேரா மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இல்ல கல்யாணம் திருமண மண்டபத்துல இல்ல, என் வீட்டுல வச்சிருக்கேன். அதை சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். கல்யாண மண்டபத்துல யாராலையும் ஏதும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் ரகசியமா கல்யாணத்தை என் வீட்டுல வச்சிருக்கேன். நீங்க நேரா வாங்க, மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரி சரி, அப்போ நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன மாமா? அதுமா, கிச்சா ஸ்னேகா கல்யாணம் மண்டபத்துல இல்லையா, சொக்கலிங்க வீட்டுல ரகசியமா வச்சிருக்காங்களா, அங்க வர சொன்னாங்க. எதுக்கு? எல்லாம் இந்த பயலுக்கு பயந்து தான் இருக்கும். அவன் தான் கும்பகர்ண மாதிரி தூக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு இது தெரியாது இல்லையா? பரவாயில்ல மாமா, சொக்கலிங்க மாமா புத்திசாலித்தனமான முடிவு தான் எடுத்திருக்காரு. ஐயோ, மகேஷ் அலாரம் வச்சிருக்காரு போல இருக்கு. ஐயோ, முதல்ல போய் அது தொண்டையை பிடிச்சி அமுக்குமா. போமா போமா போமா.